குருவான ராமானுஜரின் ஆணைப்படி அனந்தாழ்வான் தனது மனைவியுடன் திருவேங்கடத்தை வந்தடைந்து திருவேங்கடமுடையானை சேவித்தனர். பெருமாளுக்கு பூமாலை சேவையை செய்ய தொடங்கினார். கோடை காலத்தில் நீரின்றி பூக்கள் கிடைப்பது அரிதாகுமே என்று நினைத்த அனந்தாழ்வான் தானே ஏரி அமைக்கும் சேவையை செய்ய தொடங்கினார். அவர் தானே மண்ணை வெட்டி மனைவியிடம் கொடுத்தார். கர்ப்பிணியான மனைவியும் கூடையில் மண் சுமந்து கொண்டே சேவையில் ஈடுபட்டாள். அவள் வரும் நிலையை கண்ட ஒரு வேடன், அம்மா, நீங்க இவ்வளவு மண்ணை சுமக்க கூடாது, நான் இந்த சேவையை செய்கிறேன் என்று அவளிடம் இருந்த கூடையை பிடுங்கினான். அவள் மறுத்தும் அவன் கேட்டுக்கொள்ளவில்லை. இவ்வளவு விரைவாக மண்ணை எப்படி போட்டுவிட்டு வருகிறாய் என்று ஆனந்தாழ்வான் கேட்டபோது ஒரு வேடன் தன்னிடமிருந்து கூடையை பிடுங்கி செல்வதை அவரிடம் கூறினான். உடனே அனந்தாழ்வான் அந்த வேடுவனிடம் சென்று இங்கிருந்து வெளியேறுமாறு கூறினார். ஆனால் அவன், இந்த அம்மாள் படும் கஷ்டத்தை என்னாலே பார்க்க முடியாது என்று கூறி மறுபடியும் ஒளிந்திருந்து மண் கூடையை அவளிடமிருந்து பிடுங்கினான். பயலே, இந்த அம்மாளிடத்தில் அப்படி என்னடா உனக்கு ஒரு பரிவு, போடா என்று கோபமடைந்து வேடனை துரத்தினார். அவன் ஓட இவர் துரத்த மண்வெட்டியை எடுத்து அவன் மீது கடாசினார். அது வேகமாக வந்து அவனுடைய தாவாங்கட்டையை அடித்துவிட்டது. ரத்தம் சிந்த சிந்த அந்த வேடன் ஓடிப்போனான்.